ஹலோ வெல்கம் டு மின் இன்ஜினியரிங். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம நோடல் கான்செப்ட்ஸ் இந்த சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். நோடல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸாக ஒரு 2 நோட் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு 3 நோட் ப்ராப்ளம் பார்க்குறோம். அந்த சர்க்யூட்டை பார்க்குறப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ன்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கே அது தெரியும், அது ஒரு காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இதில் இருக்கிறது எல்லாமே நார்மல் சோர்சஸ், எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் தான். டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு ஓகே, ஈக்குவேஷன்ஸில் கொஞ்சம் மேபி எழுதுறதுல கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வரலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எல்லாமே இருக்குது. என்ன நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகமாக தெரியுது, நிறைய ரெசிஸ்டர்ஸ் தெரியுற மாதிரி இருக்குது, பேரலல் பிரான்ச்சஸ் அண்ட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து காம்ப்ளிகேட் சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு பேசிக் ப்ராப்ளம் ஒன்லி த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இஸ் மோர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறோன்னு பாருங்கள். இட் இஸ் த சேம் கான்செப்ட். அப்ரோச் பண்ணுறதுக்கு வேறு எந்த புது மெத்தடும் இல்லை. எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கான நோடல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கேசிஎல் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வில் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த கிவன் சர்க்யூட். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் இது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை நோட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் அ நோட் ஓவர் ஹியர், தென் வி ஹாவ் அ நோட் ஓவர் ஹியர், தென் வி ஹாவ் அ நோட் ஓவர் ஹியர். அண்ட் ஆப்வியஸ்லி கீழே எல்லாமே சேர்த்து நம்ம ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் நோடாக நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ இதோட பொட்டன்ஷியல் 0. ஸோ இந்த நோட்ஸை நேம் பண்ணிடலாம். ஸோ சின்ஸ் திஸ் இஸ் நோட் 1, வில் நேம் இட் ஆஸ் வோல்டேஜ் V1, இங்கே இருக்கிற வோல்டேஜ் V2 அண்ட் இங்கே இருக்க போகிறது வந்து V3ன்னு நேம் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாகவே 3 நோட்ஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த 3 நோட்ஸுக்கும் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு நோட் 1. ஸோ இந்த நோட் 1க்கு வந்து நம்ம வில் அப்ளை the KCL, okay, and we'll write the nodal equation. So applying KCL at node 1. okay, so node 1ல KCL apply பண்ணா so நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். so current sources இருக்கு. so இங்க பார்த்தோம்னா node 1ல there is a current source, okay, and there are two current sources. One is entering the node and other one is leaving the node. okay, when compared to this node, இந்த நோட்ல இருந்து நீங்க பார்க்கறப்போ ரெண்டு கரண்ட் சோர்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே வந்து நீங்க இந்த கரண்ட் சோர்ஸை இன்னொரு நோட்ல பாத்தீங்கன்னா அது என்டரிங்கா இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவை அந்த நோட்ல நம்ம எழுதக்கூடிய அந்த ஈக்குவேஷன், அந்த கன்வென்ஷன்ஸை மட்டும் நம்ம அந்தந்த நோடுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நாம இருக்கிற நோட் 1ல 15 ஆம்ஸ் இஸ் என்டரிங் அண்ட் 12 ஆம்ஸ் இஸ் லீவிங். நம்ம எழுதுற கான்செப்ட் என்ன, நம்ம கரண்ட் சோர்சஸ் எல்லாமே எடுத்து ஒரு சைடில் எழுதுறோம், எல்ஹெச்எஸ்ல எழுத போறோம். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ்ல எழுத போறோம் அப்படின்னு சொன்னா அப்போ 15 ஆம்ப் இஸ் என்டரிங், 12 ஆம்ப் இஸ் லீவிங். ஸோ என்டரிங் பாசிட்டிவாகவும் லீவிங் நெகட்டிவாகவும் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இட் வில் பி 15 மைனஸ் 12. ஓகே, எல்ஹெச்எஸ் இஸ் ஓவர். மீதி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 ஓம் இருக்கு, இங்கே ஒரு 8 ஓம் இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு 4 ஓம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 பிரான்ச் இருக்கு. இந்த 3 பிரான்ச்சோட டேர்ம்ஸை மட்டும் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 8 ஓம்க்கு நம்ம எழுதலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓம்க்கு நம்ம எழுதக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து V1/8. அடுத்து செகண்ட் இன்னொரு 8 இருக்கு. ஸோ V1/8, திருப்பி அகைன் V1/8. லாஸ்டா வந்து ஒரு 4 ஓம் இருக்கு. ஸோ V1, okay, 4 ohm is common to node 1 and node 2. so it is going to be written as V1 minus V2. ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் அந்த கான்செப்சுவல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ கைண்ட்லி அது ஏன் மைனஸ் போடுறோமோ இல்லை ப்ளஸ் போடணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கைண்ட்லி கோ த்ரூ த ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, ப்ரீவியஸ் கான்செப்சுவல் வீடியோஸ். சரி, ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே வந்து ஆக்சுவலி 4. okay, this is the first equation. சரி, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 15 minus 12 is 3. ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஒன்று எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம், இல்லை இந்த 1/8, ஓகே, இந்த ஃப்ராக்ஷன்ஸோட இன்வர்ஸ் எடுத்து அந்த ஃப்ராக்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி மேலே நியூமரேட்டரில் எழுதிடலாம், டெசிமல் வேல்யூஸாக எழுதிடலாம். ஓகே, தேர் ஆர் 2 மெத்தட்ஸ். இதையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறதை விட வில் டேக் த ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ 1/8னா என்ன? ஓகே, ஸோ வாட் இஸ் 1/8? 1/8 இஸ் கோயிங் டு பி 0.125. ஸோ அப்போ 1/8 இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய ஃப்ராக்ஷன் சிம்பிளாக இருக்கும். 1/2, 1/4, 1/5, 1/10 இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். அப்படி வரப்போ நம்ம அந்த ஃப்ராக்ஷன்ஸை ஈஸியாக எழுதலாம் டெசிமலாக. ஸோ 1/8 வந்து 0.125 V1. அடுத்து வந்து திருப்பி அதே தான் வருது. ஸோ 1/8 0.125 and V1. நெக்ஸ்ட் 4, 1/4 we know that it is 0.25. so 0.25 V1 minus 0.25 V2. இப்போ V1 and V2 நம்ம கிளப் பண்ணி ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக ஈக்குவேஷன் 1ன்றதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ V1 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.125, 0.125, that becomes 0.25.
Okay, next திருப்பி ஒரு 0.25, so 0.25 plus 0.25 is 0.5, so 0.5 v1. ஓகே, நான் இங்கே போடுறேன், பட் ஆனால் யூ யூஸ் கேல்குலேட்டர். ஓகே, ஸோ இன்கேஸ் நம்மளால் இது மாதிரி போட முடியல அப்படின்னு சொன்னால், ஓகே, அண்ட் இந்த மாதிரி போடணுன்றதை நான் ரெக்கமெண்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேல்குலேட்டர் இஸ் ரெக்கமெண்டட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இந்த நியூமரிக்கல் டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ வி கெட் 0.5 and v2 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் -0.25, ஸோ -0.25 v2. So simple. So this is our equation 1. So equation 1 is done. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we'll go to equation 2. So equation 2க்கு வந்து we'll apply KCL again, applying KCL at node 2. So node 2 KCL apply பண்ண போறோம். Okay, so முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதேதான். Node 2 is very simple because it has only 3 resistors, 3 terms தான் இருக்க போகுது, and no current source. So since current source is not there, we'll put left hand side equal to 0. Okay, current source இல்லாதனால left hand side 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 resistors எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சென்ட்ரல் ரெஃபரன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறத எழுதிடுறேன். So V2 divided by அங்க இருக்க resistance 10. Okay, then left hand side 4 ohm resistor எழுதலாம். So V2 minus V1 by 4. Then right hand side resistor include பண்ணிடலாம். So right hand side resistor பார்த்தீங்கன்னா 2 ohm. Okay, it is between the nodes 2 and 3. So V2 minus V3 divided by 2. Okay, now we shall simplify this. Okay, so in this equation simplify பண்ணிக்கலாம். So left hand sideல எதுவுமே இல்லை. So left hand side is 0. 1 by 10. Okay, 1 by 10 னா என்ன? 0.1 V2. 0.1 V2. 1 by 4 னா 0.25. So 0.25 V2 minus 0.25 V1. ஓகேங்களா? So next வந்து 1 by 2. 1 by 2 னா 0.5. So 0.5 V2 minus 0.5 V3. Now we can simplify this. V1 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க. V1 வந்து இந்த இடத்துல இருக்கு. So minus 0.25 V1 minus 0.25 V1. அடுத்து V2 பாருங்க. இங்க ஒரு 0.1, இங்க ஒரு 0.25. So it becomes 0.35. ஓகே, அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 0.5, 0.85. So plus 0.85 V2. லாஸ்டா V3 ஒரே ஒரு டேர்ம் தான். So minus 0.5 V3. Okay, so this is our equation 2. Second node நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம third nodeக்கு போலாம். third node ஓட equation நம்ம எழுதலாம். So third node. So node 3. So applying KCL at node 3. So applying KCL at node 3. ஓகே, ஸோ நோட் 3ல நம்ம கேசில் அப்ளை பண்ணுறப்போ நோட் 3ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நோட் 3ல பார்த்தோம்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸுமே இன்க்ளூட் ஆக போகுது, ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் என்டர் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் சோர்ஸை இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ கரண்ட் சோர்ஸ் பார்த்தோம்னா there is a 12 amp source that is entering. ஓகே, என்டரிங்னா நம்ம பாசிட்டிவ் கன்வென்ஷன். ஸோ ப்ளஸ் 12 லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம், ரைட் சைடில் மீதி இருக்க டேர்ம்ஸ் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 4 ohm எழுதிடுறேன். ஓகே, ஸோ V3 by 4 கிரவுண்டு கனெக்ட் ரெஃபரன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிற 4 ohm நான் இன்க்ளூட் பண்ணுறேன். So V3 by 4. Next node 2 கூட கனெக்ட் ஆகிருக்கிற 2 ohm எடுத்துக்கலாம். So V3 minus V2 divided by 2. Next வந்து ஸோ மொத்தமாக 3 டேர்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ 12 ohm கரண்ட் சோர்ஸ், 2 ohm போட்டாச்சு, 4 ohm போட்டாச்சு. மீதி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த பிரான்ச்சை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா V3 மைனஸ், ஓகே, ஸோ மைனஸ் 32. ஏன்னா அந்த வோல்டேஜ் சோர்ஸோட பாசிட்டிவ் பொலாரிட்டி பார்க்குறோம். அந்த வோல்டேஜ் சோர்ஸோட பாசிட்டிவ் பொலாரிட்டி பார்க்குறப்போ we need to put minus. So minus 32 divided by 4. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நோடுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஈவன் the last node has been completed. ஓகே, ஸோ இப்போ we need to simplify this. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு as it is எழுதிடலாம். ஸோ 1 by 4. ஸோ 1 by 4 is 0.25. 0.25 V3. 1 by 2 is 0.5. So 0.5 V3 minus V2 is 0.5. 1 by 2. Okay, so 1 by 2 is 0.5. 0.5 V2. And last time 1 by 4. 1 by 4 is 1.25 V3 minus 32 by 4.
32/4 போட்டோம்னா என்ன வரும்? 32/4 is nothing but 32/4 is 8. ஓகே, ஸோ அப்போ இந்த -8 நம்ம இங்கே இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ -8 நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி +8 அண்ட் +8 இந்த 12 சேர்த்தோம்னா 20 ஆகிடும். ஸோ 20 is equal to இங்கே வந்து V1 V2 V3 V1க்கு இல்லை, ஸோ V1 is 0 here. ஓகே, ஸோ V1ஓட கோஎஃபிஷியன்ஸே இல்லை, ஸோ V1 is 0. நெக்ஸ்ட் V2 பார்த்தீங்கன்னா ஒரே டேர்ம் தான் இருக்குது, -0.5 தான் இருக்குது, ஸோ -0.5 V2. அடுத்து V3 ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு 0.25 இங்கே ஒரு 0.5, ஸோ 0.75. and last பார்த்தீங்கன்னா 0.25 0.7 plus 0.75 plus 0.25 வந்து it is 1, so 1 V3. so we have derived all the three equations and நம்ம இந்த equations solve பண்ணுறோம். equations solve பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? we are going with Cramer's rule. so Cramer's rule தான் நம்மள அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். so இந்த equations மூணு equations-உம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் போடணும். so equation 1 equation 2 and equation 3 இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் இங்கே எழுத போகிறேன். okay, I'll write it directly. okay, you'll be knowing how to put this in matrix form. ஓகேவா? so left hand side first நான் எழுதிடுறேன். so 3 இருக்கு, second equationல 0, third equationல 20. and coefficients of V1, V2 and V3 direct I will write it. so 0.5 minus 0.25 and last time it is proper idea, so it is minus 0.25 0.5 minus 0.25. then last time வந்து third equationல V1 ஓட coefficient first equationல third V3 க்கு coefficient இல்லை, so it is 0. okay, second equation எடுத்துக்கலாம். second equation இங்க மேல தான் இருக்கு, so minus 0.25 0.85 last time வந்து it is minus 0.5. third equation எடுத்துக்கலாம். third equationல V1 term இல்லை, 0, V2 term is minus 0.5, last time வந்து it is 1 V3 ஓடது. so the coefficients are the variables or unknowns for which we are solving this problem is so V1 V2 V3 இவங்க மூணு பேருக்காக தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ Cramer's ரூலுக்கு நம்ம போகலாம். ஸோ Cramer's ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டெல்டா 1, அப்புறம் டெல்டா 2, அப்புறம் டெல்டா 3 இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம்னா V1 V2 V3 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம டெல்டா சால்வ் பண்ணலாம். ஸோ மேனுவலாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கேல்குலேட்டரில் நீங்கள் யூஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் த கேல்குலேட்டர் இன் ஆர்டர் டு சால்வ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் 3x3 வரைக்கும் கேல்குலேட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே மேனுவலாகவே போட்டுடலாம். ஸோ 0.85 next 0.85 into 1 is 0.85, then minus into minus plus ஆகிடும், இங்கே ஒரு மைனஸ் வரும், 0.5 into 0.5, okay, 0.5 square. so next minus 0.25 minus into minus is plus 0.25, so இங்கே minus 0.25 into 1, so minus 0.25, இங்கே ஒரு 0, லாஸ்ட்டாக வந்து எதுவுமே இல்லை, ஸோ லாஸ்ட்டாக இட் இஸ் ஜஸ்ட் 0, ஏன்னா மேலே இருக்கிற இந்த டேர்ம் இஸ் 0. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற டேர்மை நான் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஸோ 0.85 minus 0.5 square 0.6 வருது, that into 0.5 will give us 0.3. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து இட் இஸ் கம்மிங் அஸ் 0.3. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே, ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே plus 0.25 into minus 0.25. சரிங்களா? ஸோ அப்போ இட் இஸ் நத்திங் பட் 0.25 ஸ்கொயர் அண்ட் மைனஸ் வந்துடும். ஸோ 0.25 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.0625. okay, so upper delta we have got over here, we have derived delta, so delta is equal to 0.3 minus 0.0625 0.2375. so delta value 0.2375. ஸோ டெல்டா சால்வ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டெல்டா 1க்கு போகலாம். ஸோ டெல்டா 1 சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காலம், ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலமை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் காலம் மேட்ரிக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ 3 0 20 இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். மீதி டேர்ம்ஸ்லாம் ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதிக்கலாம். minus 0.25 0.85 minus 0.5, ஸோ 0 minus 0.5 1. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் மேனுவலாக போட ஆரம்பிப்போம். ஸோ 3 into 0.85 into 1 is 0.85 minus into minus plus ஆகிடும். ஸோ 0.5 square minus into minus plus 0.25
இங்கே இந்த சைடு 0 into 1 is 0 minus 20 into 0.5. ஸோ 20 into 0.5 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 10 வரும், அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 10. Okay, last term is again 0. So on simplifying this, 0.85 minus 0.5 the whole square. So 0.6 அதே தான் மேலே கிடச்சிருந்தது நம்மளுக்கு. 0.6 into 3 1.8. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1.8. ஓகே, நான் இது எல்லாமே கேல்குலேட்டர் தான் போடுறேன். ஏன்னா கேல்குலேட்டரில் நீங்கள் இப்படி போடுற ஒரு டேர்மாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஸோ தட் ஏன்னா உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸ் வருது, ஸ்கொயர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வரப்போ ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ்லாம் வரப்போ நீங்கள் பெட்டர் கேல்குலேட்டர் வச்சு, நான் இப்போ கேல்குலேட்டர் வச்சு தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ கேல்குலேட்டர் வச்சு தான் நீங்கள் போடணும் எக்ஸாம்லேயும். ஒன்லி வென் யூ டூ லைக் திஸ், ஓகே, யூ கேன் ஓவர் கம் த சிம்பிள் மிஸ்டேக்ஸ் ஆர் எரர்ஸ் தட் வி கம் அக்ராஸ். ஓகே, ஸோ நம்ம சின்னதாக எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் நியூமெரிக்கல் டேட்டாவை நம்ம இதை கேல்குலேட் பண்ணுறப்போ. Okay, next one, the plus 0.25 into 10. So 10 into 0.25 will be 2.5. So அப்போ delta 1 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ delta 1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ 1.8 plus 2.5 4.3. So delta 1 ஓட வேல்யூ is come out to be 4.3. So delta 1 is over. Next நம்ம delta 2 சால்வ் பண்ணோம். ஸோ delta 2 சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம we need to replace the second column. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் காலம் என்னவா இருக்கும்னா, ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் காலம் as it is இருக்கும். செகண்ட் காலமில் அந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் 0 to அந்த 3 0 20ன்றதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இருந்த டேர்ம்ஸ் வந்து 0.5 minus 0.25 0. ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து 0 minus 0.5 1. ஸோ லாஸ்ட் காலம். ஸோ ஃபஸ்ட் காலம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் காலமில் வந்து இருக்கிற டேர்ம்ஸ் வந்து 0.5 minus 0.25 and last are 0. Okay, சரி, இனிமேல் we can proceed. So again நம்ம இதுக்கு we can proceed with the determinant. So determinant again 0.5 into 0 minus, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். 20 into 0.5. So it is going to be 20 into 0.5 is 10. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து minus 3 minus 0.25 into 1 is minus 0.25. So minus 0.25 into 0. So இந்த சைடில் 0 வந்துடுது, லாஸ்ட் டேர்ம் 0 வந்துடுது. சரி, ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.5 into 10 அப்படின்னு சொல்கிறப்போ it is going to be 5. 0.5 into 10 is 5. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 into 0.25 அப்படின்னு சொல்கிறது 0.75 வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ delta 2 also we have got to be 5.75. ஓகே, ஸோ delta 3க்கு போயிடலாம். ஸோ delta 3. ஸோ delta 3ல லாஸ்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 3 0 20. ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் as it is. ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து 0.5 minus 0.25 then 0. செகண்ட் காலம் டேர்ம்ஸை வந்து இந்த மேலேருந்து எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் வந்து minus 0.25 minus 0.25 0.85 minus 0.5. Okay, so let's proceed with solving this. So இதோட determinant நம்ம proceed பண்ணுறோம். So 0.5 0.85 into 20 minus 0. Next minus into minus plus 0.25. So minus 0.25 into 20. Okay, நான் அதெல்லாமே பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேல்குலேட் பண்ணிக்கலாம். minus 0. லாஸ்ட் டேர்ம் இருக்குது. ஸோ கீழே எழுதுகிறேன். தேர்ட் டேர்ம் இஸ் 3 into minus 0.25 into minus 0.5. ஸோ மைனஸ் into minus ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0.25 into 0.5 and the other term is 0. சரி, ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 3 டேர்ம்ஸும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ 0.85 into 20. ஸோ 0.85 into 20 வந்து 17 வருது. 17 into 0.5 வந்து it is 8.5. நெக்ஸ்ட் இந்த டேர்மில் பார்த்தோன்னா 0.25, இங்கே minus 0.25 into 20. ஸோ 0.25 into 20 வந்து 5 வருது. ஸோ minus 5 into 0.25
1.25. So minus 1.25. So last term வந்து 0.25 into 0.5, 0.125, 0.125 into 3, 0.375. So last term is 0.375 plus 0.375. So இது delta 3 நம்மளுக்கு solve பண்ணியாச்சு. So delta 3 8.5 minus 1.25 plus 0.375, 7.625. So delta 3 is solved. Okay, இப்போ நம்ம v1 v2 v3 நம்ம எழுதிடலாம். So v1 is equal to delta 1 by delta. So delta 1 ஓட value என்னன்றதை பார்த்துப்போம். So delta ஓட value is 0.2375, delta 1 ஓட value 4.3. 4.3 divided by 0.2375. So 4.3 divided by 0.2375, 18.10 வருது. So I'll write it as 18 volts. Okay, அடுத்து v2 எழுதலாம். So v2 is equal to delta 2 by delta. So delta 2 ஓட value என்னன்னு பார்ப்போம். So delta 2 வந்து 5.75. So 5.75 divided by 0.2375. So அப்போ 5.75 divided by 0.2375, 24.2 volts வருது. So 24.2 volts. சரி, v3 நான் எழுதுறேன். So v3 is equal to delta 3 by delta. So delta 3 ஓட value 7.625 வந்திருக்கு. Delta value 0.2375. 32.10. So 32 volts நான் எழுதுறேன். சரியா, இப்போ நம்ம we have solved for v1 v2 and v3 all the three node voltages நம்ம solve பண்ணிட்டோம். சரிங்களா, so v1 பார்த்தோம்னா 18, 24, 32. ஓகே, ஸோ அப்போ here v1 is 18 வோல்ட்டு, இது ஒரு 24.2 volts வந்துச்சு. Then v3 was 32 volts. v3 we have calculated to be 32 volts. So மூணு நோட் வோல்டேஜஸும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நோட் கான்செப்ட் நம்ம வந்து இப்போ ஒரு இது காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் நம்ம வந்து சர்க்யூட்டை பார்த்தோன்னே சொல்ல தேவையில்லை. பிகாஸ் பார்க்குறப்போ வந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் சர்க்யூட் பெருசாக இருக்கிறதுனால நம்ம காம்ப்ளிகேட்டட் சொல்கிறோம். பட் ஆனால் சிம்பிளான ப்ராப்ளம், யூஷுவல் அப்ரோச் நம்ம கொடுத்தா போதும். மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 8 வோல்ட்டும் இங்கே ஒரு 8 ஓமும் இங்கே ஒரு 8 ஓம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பேரலல், ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் அதோட ஹாஃப் த வேல்யூ தான் ஈக்குவலண்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே 4 ஓமா கூட இங்கே போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். பட் ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு கேட்டிருக்கிற விஷயங்கள் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இந்த சர்க்யூட் பிரகாரம் ப்ராப்ளம் முடியல, நம்ம நோட் கான்செப்ட்டுக்கு இந்த சர்க்யூட் எடுத்தோம். ஸோ நோட் கான்செப்ட் இஸ் ஓவர். பட் இந்த ப்ராப்ளம் அடிஷனலாக ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தா த ஆக்சுவல் த ப்ராப்ளம் கொஸ்டின் இந்த சர்க்யூட் ஆர் இந்த ப்ராப்ளம் இஸ் இந்த I1 I2 I3 சால்வ் பண்ணி சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யூசிங் நோடல் மெத்தட் மாதிரி இருக்கும். சரியா, யூசிங் நோடல் மெத்தட் ஃபைன் திஸ் கரண்ட்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ I1 I2 I3 நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து இந்த 8 ஓம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடக்கூடாது. அப்படியே போட்டாலும் கடைசியில் அதை திருப்பி டிசால்வ் பண்ணிடணும். 8 மாதிரி நீங்கள் வச்சுட்டு தான் இந்த நோட் வோல்டேஜ் வச்சு நோட் வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 8 ஓமா தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அந்த கரண்ட் என்னன்றதை நீங்கள் I1ன்றதை நீங்கள் என்னன்னு செக் பண்ணணும். சரிங்களா, இப்போ இதில் I1 I2 and I3 நீங்கள் சால்வ் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. I1 இஸ் நத்திங் பட் V1/8. ஓகே, ஸோ 18/8 தான் I1. ஸோ அப்போ I1ஓட வேல்யூ 18/8. ஓகே, அதே மாதிரி இங்கே 10 ஓம் வழியாக போகிற I2 கரண்ட் என்னன்னா V2/10. ஸோ 24.2/10. ஸோ 24.2/10 போட்டிங்கன்னா 2.42 வரும். ஓகே, ஸோ இது டைரெக்டாகவே எழுதிடலாம். இது 18/8 ஆம்ஸ். அதே மாதிரி இங்கே ஓகே 32/4. 32/4னா என்ன, 8 ohms, 8 amps, சாரி 8 4s are 32. ஸோ 8 ஆம்ஸ்ன்றதை நம்ம எழுதிடலாம். சரியா, இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக லாஸ்ட்டில் ஒரு ஸ்டெப்பை இன்க்ளூட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, ஸோ நோடல் அனாலிசிஸ் கான்செப்ட். ஓகே, கான்செப்ட்ஸ் பார்த்தோம். டூ நோட் சர்க்யூட் எடுத்து அனலைஸ் பண்ணோம். அடுத்தது இந்த இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 நோட் சர்க்யூட் எடுத்தும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எதனா கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா ப்ளீஸ் போஸ்ட் யுவர் questions or doubts in the comment section. Okay, so next வீடியோட நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளமோட நம்ம நெக்ஸ்ட் கான்செப்சுவல் ப்ராப்ளமோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.